சிம்ம ராசிக்கு இந்த மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் சூரியன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோடு ராகுவும் இணைந்திருப்பதால் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய மாதம் இது. தனாதிபதி புதனுடன் உங்கள் ராசிநாதன் சூரியன் இணைந்திருப்பதால் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் என்றாலும் மனமைதி குறையும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்ய இயலாது. கண்டகச்சனின் ஆதிக்கம் இருப்பதால் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டிய நேரம் இது. பங்குனி மாதம் 27ஆம் தேதி புதன் மீண்டும் மீன ராசிக்கு செல்கிறார். அவர் அங்கு நீச்சம் பெற்று சூரியனோடும் சுக்கிரனோடும் இணைந்து சஞ்சரிப்பதால் நீச்சபங்க ராஜயோகமும் அதோடு புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்படுகிறது. எனவே குடும்பத்தில் மங்கள ஓசை ஏற்க வழிபிறக்கும், வியாபாரம் வெற்றிகரமாக நடைபெறும், புதிய வாகனங்கள் வாங்கி பயணிக்கும் யோகம் உண்டு, பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும், பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் உயரும் நேரம் இது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பாராட்டும் புகழும் கூடும். மாணவ மாணவிகளுக்கு பெற்றோரின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். வருமானம் போதுமானதாக இருக்கும். இம்மாதம் முழுவதும் அனுமன் வழிபாடு ஆனந்தம் வழங்கும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை. சக்தி சிவா.